Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா group D ல கேட்ட சயின்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a concave mirror ஒரு குழி ஆடியில f ஓட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. f = 15 cm, u = 30 cm னு கொடுத்திருக்காங்க. இதுல v ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு ஆடியோட சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிரரோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 1/f = 1/v + 1/u. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, எஃபோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். ஸோ 1/15 = -1/v + 1/u. யூவோட மதிப்பு என்ன, 30 சென்டிமீட்டர். ஸோ 1/30. நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பெய்டு பிடிஎஃப்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சயின்ஸில் ரிவிஷன் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி அதுலேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு v தான் வேணும். ஸோ -1/v = 1/15 - 1/30. ஸோ -1/v = LCM எடுத்தோம்னா 30 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 30 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 - 1. ஸோ -1/v = 1/30 கிடைக்கும். ஸோ அப்போ வியோட மதிப்பு என்ன வரும், v = -30 சென்டிமீட்டர். ஓகேவா, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? பெஸ்ட் மெத்தட் டு பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு வேதி சமன்பாடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு இந்த பக்கம் வலது LHSலையும் RHSல இருக்கக்கூடிய வினைப்படு பொருளையும் வினை விளை பொருளையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும்னா பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். சரியா, ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். ஒரு தனிமத்தின் காலம் 2 மற்றும் குரூப்பும் 2, அதில் உள்ள குழுவும் 2. இந்த தனிமத்தில் அணுக்களில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் குரூப் 2 அண்ட் பீரியட் 2? ஒரு தனிமத்தோட குரூப்பும் 2, அதோட பீரியடும் செகண்ட் பீரியடு. ஓகேவா, அதில் உள்ள எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா, ஸோ பீரியடும் 2 குரூப்பும் 2. அந்த எலமெண்ட் வந்து BE பெர்லியம் 4ஆக இருக்கும். ஸோ BE ஆஃப் 2,2. ஸோ அதில் உள்ள எலக்ட்ரான்களோட வேலன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். How many single bonds are present in cyclopentane? cyclopentaneல உள்ள ஒற்றை பிணைப்புகள் சிங்கிள் பாண்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. What is measured in Fleming right hand rule? ஃப்ளமிங்கோட வலக்கை விதியில் என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃப்ளமிங்கோட வலக்கை விதியில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலும் ரொம்ப முக்கியம், லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ என்ன மெஷர் பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் when a conductor moves in a magnetic field. ஓகேவா, ஃப்ளமிங்கின் வலக்கை விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை. 3 resistance 8, 12, 24 are connected in a parallel. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட மின்தடை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஓம், 12, அதுக்கப்புறம் வந்து 24 ஓம். இது வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பக்க இணைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தொகுபயன் மின்திறன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எவ்வளோ வரும், இந்த கொஸ்டினும் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ வரும், 1/R equivalent = 1/R1 + 1/R2 + 1/R3. ஓகேவா, ஸோ இப்போ R1 வந்து எவ்வளவு 8. ஸோ 1/8 + 1/12 + 1/24. ஸோ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 24 தான் LCMமாக இருக்கும். 3 + 2 + 1. ஸோ என்ன வரும், 6/24 வரும். இது 1/R equivalent. ஸோ நமக்கு தொகுபயன் மின்தடை வந்து எவ்வளோ வரும், R equivalent = 1 6 6 4 6 24. ஸோ 4 ஓம். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து 4 ஓம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஒரு 2 மின்தடை இல்லைனா 3 4 மின்தடையாக்கிகள் 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா அதோட தொகுபயன் மின்தடை எவ்வளவு, அதே பக்க இணைப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தா அதோட தொகுபயன் மின்தடை எவ்வளவுன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா, 2 resistors of 10 ohm 20 ohm are connected in series. ஒரு 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, 10 ohm R1 and R2னு. இந்த 2 மின்தடைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தொடர் இணைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐக்கும் விக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மின்தடையாக்கிகள் என்னன்னா 10 ohm and 20 ohm தான் அந்த 2 மின்தடையாக்கிகள். ஸோ அதோட தொகுபயன் மின்திறன் எவ்வளோ இருக்கும், இது வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா தான் 1/, போட்டு இது பண்ணணும். ஓகேவா, ஸோ சீரீஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த 10 ஓமும் 20 ஓமும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்,
30 ஓம்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓம் விதிப்படி நமக்கு என்ன தெரியும்? ஓம்ஸ் லா படி V = IRன்னு எனக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரண்ட்டுங்கிறது இந்த I, வோல்டேஜுங்கிறது இந்த V. ஸோ R எந்த பக்கம் வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? V/Iன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஓம்ஸ் லாவை வந்து நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கேன். V = IR, R = V/Iன்னு எழுதியிருக்கேன். இங்கே R வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 30 ஓம்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 30 = V/I. ஓகேவா? ஸோ 30 / 1 கூட நான் இதை எழுதலாம். கரெக்ட் தானே? ஸோ 30வை 30 / 1 கூட எழுதலாம். அப்போ V/I வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 30/1க்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு எதுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க, கரண்ட்டுக்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கும், அதாவது மின் ஓட்டத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மின் ஓட்டம்ங்கிறது எனது I. ஸோ இதோட மதிப்பு எவ்வளவு? 1. மின் அழுத்தம்ங்கிறது எனது V. ஸோ இதோட மதிப்பு வந்து 30. ஸோ 1:30 தான் இதுக்கான ரேஷியோ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஆம்லா? ஆம்லானா என்னதுன்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காவோட அறிவியல் பெயர், தாவரவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, Phyllanthus emplica. ஓகேவா? Give the name of the method used by aquatic animal to excrete மெட்டபாலிசம் வேஸ்ட். அதாவது நீர்வாழ் விலங்குகள் இருக்குல்ல, நீர்வாழ் விலங்குகள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் மீன்லாம் என்ன பண்ணுன்னா தங்களோட கழிவுகளை வந்து எந்த முறையில் வெளியேற்றம் செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வெளியாகும்னா அமோனியா. ஓகேவா? அது வெளியேற்றப்படும் அந்த கழிவுகள் வந்து அமோனியா வடிவில் வந்து வெளியேற்றுது கழிவுகளை. ஓகேவா? NH3னா அமோனியா. ஸோ இது வந்து ஃபார்முலாவாகவும் இருக்கலாம், NH3ன்னு கொடுத்துருக்கலாம் ஆப்ஷனில், இல்லை அமோனியா அப்படின்னும் எழுதியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து இதோட 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. 4 resistors are connected in the form of string. Find the R equivalent. தொகுபயன் மின்தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து எதுலன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணி, ஒரு ஸ்ட்ரிங்கா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல தொகுபயன் மின்தடை எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 இது வந்து சீரீஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இது சீரீஸ்ல எப்படி இருக்கும்னா இந்த ஆரும் சீரீஸ்ல இருக்குன்னா ஸோ அதோட தொகுபயன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். எவ்வளோ வரும்னா R + R 2Rன்னு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 2 இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் இருக்கும். ஸோ அதோடதும் 2R இருக்கும் தொகுபயன் மின்தடை. இப்போ இந்த 2 எப்படி இருக்கும்னா பேரலல் ஆயிரும். ஓகேவா? ஸோ பேரலல் ஆகும்போது எப்படி வரும்? 1/2R + 1/2Rன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2R, 1 + 1 2. ஸோ 1/R equivalent = 2Rன்னு இருக்கும். ஸோ R equivalent = 2 கேன்சல் ஆகி Rன்னு கிடைக்கும். ஸோ R equivalent = R, இல்லைனா 1/R equivalent = 1/Rன்னு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து R equivalent = R. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஃபங்க்ஷன் ஆஃப் பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் அப்படின்னா நுரையீரல் நரம்பு அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை வந்து எடுத்து செல்லும். அதுக்காக தான் இந்த நுரையீரல் நரம்பு வந்து யூஸ் ஆகுது. நுரையீரல் நரம்புகள் நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை மாற்றும்னாலும் எடுத்து செல்லும்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை எடுத்து செல்றது தான் இந்த பல்மனரி வெயின், இல்லைன்னா நுரையீரல் நரம்பு. ஓகேவா? விர்ஜின் வெஜிடேஷன் இல்லைன்னா கன்னி தாவரங்கள் அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. will include natural non-flowering plants. அதாவது இந்த பூக்காத கன்னி தாவரங்கள், இந்த பூக்காத தாவரங்கள் வந்து கன்னி தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினே. பூக்காத இயற்கை தாவரங்களுக்கு பேர் வந்து விர்ஜின் வெஜிடேஷன், அதாவது கன்னி தாவரங்கள். ஓகேவா? லெட் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைடு கூட வினைபுரியும் போது என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஸோ BbNO3 twice + Ki. லெட் நைட்ரேட் வினைபுரியும் போது என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் இது வினை படுபொருள். ஸோ வினை விளைபொருள் வந்து என்ன கிடைக்கும்? அதோட ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெட் நைட்ரேட் இருக்கு. இந்த லெட் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைடு, கேனா பொட்டாசியம், ஐனா அயோடைடு, பிபினா லெட்டு, நைட்ரேட்னா NO3. ஸோ இது ரெண்டும் வினைபுரியும் போது என்ன ஆகும்னா நம்ம சின்ன வயசுல படிச்சது தான், இந்த பிபி அதுக்கப்புறம் இந்த அயோடைட் கூட சேர்ந்துக்கிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? BbI2 லெட் அயோடைடு ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்குது? பொட்டாசியம் நைட்ரேட் இருக்குது. ஸோ KNO3. ஸோ என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டும் லெட் அயோடைடும் கிடைக்கும். ஓகேவா? பேக்கிங் சோடாவோட வாய்ப்பாடு, அதாவது சமையல் சோடாவோட வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. NaHCO3, சோடியம் பைகார்பனேட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கடின நீரை மென்மையானதாக மாற்ற பயன்படுகிறது. ஸோ அதே கொஸ்டின் திருப்பி வந்துருதுன்னு பாருங்க.
2 ohm 3 ohm 6 ohm resistors are connected in parallel, find the Req. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தா அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணணும், R1 + R2 + R3ன்னு. அதே இது பேரலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா 1/Req = இது வந்து R equivalent = இது வந்து 1/R1 + 1/R2 + 1/R3. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தா தொகுபயன் மின்தடை என்ன வரும்னு கேட்குறாங்க, இல்லை பேரலில் கனெக்ட் ஆகிருந்தா தொகுபயன் மின்தடை என்ன வரும்னு கேட்குறாங்க, இல்லைனா ஓம்ஸ்ல படி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை சுற்றி தான் நிறைய கொஷின்ஸ் வருது, ஒரு 2லேருந்து 3 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது வந்து பேரலாக இருக்கிறதுனால 1/2 + 1/3 + 1/6 இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 6 கிடைக்கும். ஸோ இங்கே 6 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல், இங்கே வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு என்ன வரும், 6/6, ஸோ 1 ohm. ஓகேவா? ஆர் ஈக்குவலண்ட் வந்து 1 ohm. பியூட்டைனோட வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C4H10, ப்ரொப்பைனோடது C3H8. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸில். ஆல்ரெடி நான் ஃபிசிக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த இதில் ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து தியரி கொஷின்ஸும் அட்டன் பண்ணலாம், ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த கம்பியின் மின்தடைக்கான ஃபார்முலா என்னன்னா R = S/L/A. ஓகேவா? அதாவது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, சப்போஸ் இந்த ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த எஸ் கேட்பாங்க, இல்லைனா இந்த எஸ் எல் ஏ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டர்ஸோட மதிப்பு என்ன, இந்த மாதிரியும் சம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பியின் மின்தடை வந்து S/L/A நமக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா R = S/L/A தெரியும். இந்த எல்லும் இந்த ஏயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சொல்லிட்டு ஒரு 3 மின்தடையாக்கிகள் வந்து அந்த ஒயர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகேவா? அந்த 3 மின்தடையாக்கிகள் என்னன்னா 0.5 ohm, இந்த இருக்கு பாருங்க 0.5 ohm, 0.2, 1 ohm. ஓகேவா? 0.2 and 1 ohm. இதுதான் அந்த அந்த 3 மின்தடையாக்கிகள். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா அந்த S1, S2, S3 இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், R = S/L/A இருக்கும். இந்த L = Aன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், R = Sன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா நான் டைரெக்டாக ஏக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக ஏயோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஆரும் எஸ்ஸும் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஸோ R = Sன்னு கிடைக்கும். ஸோ R = Sன்னா R1, R2, R3. ஸோ அப்போ எப்படி போடலாம், R1 வந்து R1க்கு பதிலாக நான் S1னாலும் எழுதிக்கலாம், அப்படிதானே? ஸோ R S ஈக்குவல், அப்போ R1 = S1 இருக்கும், R2 = S2 இருக்கும், R3 = S3 இருக்கும், அப்படிதானே? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 0.5, 0.2, 1 இருக்கும். ஸோ இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் இப்படி இருந்தால் இப்படி சூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 5, 2:10. ஓகேவா? ஸோ அப்போ அந்த S1, S2, S3க்கான ரேஷியோ வந்து 5:2:10. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கார்பன் மோனாக்சைடு வந்து ஹைட்ரஜன் கூட வினை புரியும் போது என்ன கிடைக்கும், விலை படுபொருள் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட வினை புரியும் போது என்னாகும், அப்படி இருக்க எல்லாத்தையும் எழுதிடுங்க, CH3OHன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும்னா மெத்தில் ஆல்கஹால் இல்லைன்னா மெத்தனால் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், U 24 cm, V வந்து 16 cm கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா உருப்பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த கண்ணாடியோட உருப்பெருக்கம், அதோட ஃபோக்கல் லென்த் F, அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R, வளைவு ஆரம், இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ U and Vயோட மதிப்பு கொடுத்துட்டு உருப்பெருக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபோக்கல் லென்த்னா குவிய நீளம், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா வளைவு ஆரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே கண்ணாடியோட வாய்ப்பாடு என்ன, 1/F = 1/V + 1/U நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ 1/F = Vயோட மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/24 1/16 16 கொடுத்துருக்காங்க. யூவோட மதிப்பு வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து -1/16 -1/24ன்னு நான் எழுதிட்டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா என்ன வரும், 16, 24. ஸோ என்ன வரும், 48ன்னு கிடைக்கும். ஸோ 48, ஸோ -3 -2ன்னு வரும் 1/F = ஸோ 1/F = -5/48ன்னு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், எனக்கு F = -48/5ன்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா
9 45 9 பாயிண்ட் மீதி 3 6 ஓகேவா. ஸோ குவிய நீளம் வந்து எனக்கு எவ்வளோ வருது -9.6 சென்டிமீட்டர் ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல, அதில் குவிய நீளம்னா என்ன, வளைவு ஆரம்னா என்னன்னு எழுதியிருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனல்ல இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது வளைவு ஆரம் ஓகேவா. வளைவு ஆரம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா R = 2F ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஓகேவா. கண்ணாடியோட வாய்ப்பாடு 1/F = 1/V + 1/U. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வளைவு ஆரம்னா R = 2 × F ஓகேவா. சில கொஸ்டினில் டைரெக்டாகவே F கொடுத்துட்டு R கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா R கொடுத்துட்டு F கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, R = 2F. ஸோ இங்கே F வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கல, இந்த ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு மூணையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு தான் நான் இவ்வளோ பெரிய கொஸ்டினாக எழுதிட்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஸோ எக்ஸாமில் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வளைவு ஆரம் கொடுத்துட்டு குவிய நீளம் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா குவிய நீளம் கொடுத்துட்டு வளைவு ஆரம் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி F என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா U என்னன்னு கேட்பாங்க, B என்னன்னு கேட்பாங்க ஓகேவா. சிம்பிளாக தான் கேட்பாங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒரே கொஸ்டின்ல எல்லா டைப்பையுமே எழுதிட்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R = 2 × F. ரொம்ப சிம்பிள். 2 × F கண்டுபிடிச்சாச்சு, -9.6. ஸோ எனக்கு என்ன வரும், R = 9.6னா 192 வருமா. ஸோ 192 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 19.2 சென்டிமீட்டர் -1 இருக்கு ஓகேவா. ஸோ வளைவு ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன்னா உருப்பெருக்கம். ஸோ உருப்பெருக்கம்ங்கிறது என்னது, M = -V/U தான் உருப்பெருக்கம் ஓகேவா. ஸோ மைனஸ் ஆஃப் V/U ஓகேவா. ஸோ -V/U உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா -V/U. ஸோ -V/U தான் உருப்பெருக்கம் ஓகேவா. ஸோ M = V யோட மதிப்பு என்ன இருக்குது எனக்கு, ஸோ V வந்து 16 அப்படி தானே. ஸோ V வந்து 16, U வந்து 24. ஸோ V வந்து 16. ஸோ -16 / -24. ஸோ எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இப்போ மைனஸ் ஆஃப் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2/3 கிடைக்கும். ஸோ 2/3 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 0.66 கிடைக்கும் ஓகேவா. 0.66 ஓகேவா. இதுதான் உருப்பெருக்கம் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதே கொஷினில் 3 டைப்பாக கேட்கலாம். ஒன்று என்ன கேட்கலாம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம் என்னன்னு கேட்கலாம், அதுக்கப்புறம் குவிய நீளம் என்னன்னு கேட்கலாம், உருப்பெருக்கம் என்னன்னு கேட்கலாம். ஸோ 3 ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப், ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. U = 24 சென்டிமீட்டர், V = 16 சென்டிமீட்டர். அந்த கண்ணாடியின் குவிய நீளம், வளைவு ஆரம் மற்றும் உருப்பெருக்கம் காண்க. எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஒன்று உருப்பெருக்கம் கேட்பாங்க, இல்லைனா வளைவு ஆரம், இல்லைனா குவிய நீளம் கேட்பாங்க ஓகேவா. A resistance of 4 ohm is connected with a battery 12 volt. Find the power. ஒரு மின்தடை 4 ஓம் உள்ள மின்தடை வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அதோட பவர் என்ன, சக்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ பவர் = V × I நமக்கு தெரியும் ஓகேவா. பவர் = V × I ஓகேவா. ஸோ P = நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சில கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா மின்னோட்டம் வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ மின்னோட்டம் வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 4 ஓம்னு கொடுத்துருக்காங்களா, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா. சில கொஸ்டினில் எப்படி கொடுப்பாங்கன்னா கரண்ட் வந்து இவ்வளோ பாஸ் ஆகுது, ஒரு 5 ஆம்பியர் பாஸ் ஆகுது, இல்லை 8 ஆம்பியர் பாஸ் ஆகுது, இந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கரண்ட்டை டைரெக்டாக கொடுத்து இதில் வியையும் ஐயையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். நம்மளோட ரிவிஷன் பிடிஎஃப்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ V × I பவர் கண்டுபிடிக்க மாதிரி பண்ணியிருப்போம், இந்த மாதிரியும் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன பண்ணணும், V × I தானே இருக்குது. ஸோ I ஓம்ஸ்ல படி V = IRன்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்து I என்ன பண்ணலாம், I = V/Rன்னு நான் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ V/Rன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ ஐக்கு பதிலாக V/Rன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு பவர் என்ன கிடைக்கும், பவர் = V²/Rன்னு கிடைக்கும். ஸோ இங்கே V வந்து எனக்கு 12 வோல்ட். ஸோ 12 × 12 ஓகேவா, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஓகேவா. ஸோ அப்போ P = ஸோ என்ன வரும், கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். ஸோ 36 வாட். அப்போ பவர் வந்து 36 வாட் ஓகேவா. ஸோ சில சம்மில் வந்து டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. கரண்ட்டை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே கரண்ட் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு I = V/Rன்னு தெரியும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா
ஒரு அதோட கரண்ட் வந்து எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 3 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா பவர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸி, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா நமக்கு தெரியும் பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு IA. கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது 3 ஆம்பியர். வோல்டேஜ் எவ்வளவு 12 வோல்ட் பேட்டரி. ஸோ 12. ஸோ 12 இன்ட்டு 3 36. ஓகேவா, 36 வாட். இந்த மாதிரி டைரெக்டாகவும் கொடுத்துருவாங்க. 3 ஆம்பியர்னு கரண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கரண்ட் டைரெக்டாக கொடுக்கல, ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால இந்த இடத்துல ஐக்கு பதிலாக V/Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ரீசனிங்லலாம் சிலாஜிசம் பார்த்துருப்போம். அதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்டு, 1 கரெக்டா 2 கரெக்டா இல்லை போத் 1 and 2 கேட்பாங்க. ஸோ சயின்ஸ்லேயும் அந்த மாதிரி கேட்குறாங்க. அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை பயாலஜியாக இருக்கட்டும், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 கரெக்டா 2 கரெக்டா இல்லை 2மே தப்பா இல்லை ஏதாவது 1 மட்டும் கரெக்டா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் வந்து என்ன இருக்கும்னா சைட்டோபிளாசம் வந்து இருக்கும் அதில். ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் வந்து கரெக்ட். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்களில் சைட்டோபிளாசம் காணப்படும், அதில் வந்து உட்கரு வந்து காணப்படாது. ஓகேவா. பைருவிக் அமிலம் சிதைக்கப்படும் போது உருவாகும் விளைபொருள் என்ன? ஸோ பைருவிக் அமிலம் வந்து சிதைக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலும் CO2வும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. எத்தனால்னா எத்தில் ஆல்கஹால் C2H5OH தான் அதோட வாய்ப்பாடு. ஓகேவா. H2O + SO3. நீரும் சல்ஃபர் ட்ரைஆக்சைடும் வினைபுரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம், அதாவது சல்ஃபியூரிக் அமிலம் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ நீரும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. SO2னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா. 2னா டை, 3னா ட்ரை. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் H2 S இருக்கு, O3 இங்கே ஒரு O இருக்கு. ஸோ O4. H2SO4னா என்னது சல்ஃபியூரிக் ஆசிட், தமிழில் வந்து கந்தக அமிலம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபியூஸ் ஒயர் கனெக்டட் இன் டேஷ் காம்பினேஷன். ஸோ ஃபியூஸ் ஒயர் வந்து இதுவும் ஸ்டேட்மெண்ட், ஃபிசிக்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபியூஸ் ஒயர் கனெக்டட் இன் சீரீஸ் காம்பினேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயருக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து மிக குறைந்த உருகும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ ஃபியூஸ் ஒயர் வந்து எப்போவுமே சீரீஸ் காம்பினேஷன், தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். ஓகேவா. சப்போஸ் இது பக்க இணைப்புன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகேவா. ஸோ இது வந்து சீரீஸ் காம்பினேஷன், தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். இது வந்து மிக குறைந்த உருகும் தன்மை கொண்டது. ஓகேவா. ஓகே. பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து என்னன்னா இது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். Which metals can be obtained by the electrolysis? electrolysis அப்போ மின்னார் பகுப்பின் போது எந்த மெட்டல் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் வெள்ளி, Ag. ஓகேவா. height of object is 2 cm. okay, height of the object is 2 cm. இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. F = 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. U = 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த இமேஜோட ஹைட் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இமேஜோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் M = HI/H0ன்னு தெரியும். ஓகேவா. மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம்ங்கிறது ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், M கண்டுபிடிக்க தெரியும். ஸோ M = M மதிப்பு வந்து இங்கே டைரெக்டாக கொடுக்கல. ஸோ அதை வந்து இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு B and U மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே. சாரி, B கொடுக்கல, F கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் U கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ Fவும் Uவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு M கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியும், -V/Uன்னு தெரியும். மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் = -V/Uன்னு தெரியும். முன்னாடி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. நமக்கு என்னெல்லாம் இருக்கு, U மட்டும்தான் இருக்கு, V இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம V கண்டுபிடிக்கலாம். V கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே கண்ணாடியோட சமன்பாடு தெரியும். 1/F = 1/U + 1/Vன்னு தெரியும். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் V கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. V கண்டுபிடிச்சிட்டோம்னா உருப்பெருக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இமேஜோட ஹைட் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா. புரியுதா. இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஹைட் ஆஃப் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா தெரியும், HI/H0. சரி, HO இமேஜோட ஹைட்டு, இது வந்து இமேஜோட ஹைட்டு, இது வந்து ஆப்ஜெக்டோட ஹைட்டு. ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. நமக்கு M வேணும். ஓகேவா. ஸோ M = -V/U நமக்கு தெரியும்.
ஓகேவா. ஸோ இதில் v அண்ட் யூவோட மதிப்பு கொஷினில் இருக்கான்னு பாருங்கள். u மட்டும்தான் இருக்குது, v இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிச்சாதான் எனக்கு m கிடைக்கும். m கிடைச்சாதான் எனக்கு இமேஜோட ஹைட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் v கண்டுபிடிக்கிறேன். v கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் போடலாமா. ஸோ 1/f. ஸோ எனக்கு என்ன வரும், 1/8 minus 1/8. ஓகேவா. minus 1/8 equal to minus யூவோட மதிப்பு என்ன, 1/6. 1/6 plus 1/v. ஸோ இப்போ எனக்கு v தான் வேணும். ஸோ 1/v equal to minus 1/8 plus 1/6. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா இல்லை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 48 equal to minus 6 plus 8ன்னு கிடைக்கும். ஸோ 1/v equal to 2/48. ஸோ 1/v equal to 24 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ v equal to கரெக்டாக v equal to 24 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருது. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், எம்மோட மதிப்பு மைனஸ் ஆஃப் v/uன்னு தெரியும். ஸோ m equal to minus of v/u, minus of v/u. ஓகேவா. ஸோ எம்மோட மதிப்பு இங்கே வந்து என்ன வந்திருக்கு, வியோட மதிப்பு 24 டிவைடட் பை யூவோடது என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் வெளியில் ஒன்று இருக்குது, -6. ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், உருப்பெருக்கம் வந்து 4 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா. இந்த மைனஸும் கேன்சல் ஆகி உருப்பெருக்கம் வந்து 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ m கிடைச்சிருது எனக்கு. ஸோ இப்போ ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ m equal to hi இமேஜோட ஹைட்டு டிவைடட் பை ஆப்ஜெக்டோட ஹைட்டு. ஓகேவா. ஸோ எம்மோட மதிப்பு வந்து எனக்கு 4. ஸோ 4 equal to இமேஜோட ஹைட்டு தான் நான் கண்டுபிடிக்கணும். hi டிவைடட் பை ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து கொஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ அப்போ டிவைடட் பை 2. அப்போ எனக்கு இமேஜோட ஹைட் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் hi equal to 4 into 2. ஸோ இமேஜோட ஹைட் equal to 8 சென்டிமீட்டர். ஓகேவா. புரியுதா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குரூப் டியில் கேட்ட கொஷின்ஸ். கொஞ்சம் ஈஸி தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் போட்டுடலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்மளோட பிடிஎஃப்லேயே நான் சொல்லிட்டேன், கண்ணாடியோட சமன்பாடு, உருப்பெருக்கம்னா என்ன, இது எல்லாமே அந்த பிடிஎஃப்ல வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ணாடியோட சமன்பாடு என்ன, 1/f equal to 1/v plus 1/u. ஓகேவா. 1/u plus 1/v. அடுத்து என்ன பண்ணோம், உருப்பெருக்கம். ஸோ உருப்பெருக்கம்னா இமேஜோட ஹைட்டு டிவைடட் பை ஆப்ஜெக்டோட ஹைட்டு. ஓகேவா. ஸோ இந்த 2 ஃபார்முலா. அதுக்கப்புறம் m உருப்பெருக்கம் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் v/u. ஓகேவா. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு ரிவிஷன் பிடிஎஃப் ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்தேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி தமிழ் மீடியத்துக்கும் சரி. ஸோ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் ஃபிசிக்ஸ்லையும் ரிவிஷன் பிடிஎஃப்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பிடிஎஃப்லையுமே இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் இல்லாமல் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அந்த 4 பிடிஎஃப்ஸும் இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ்டர்டே ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன்ல, அதுலேயும் இந்த கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குரூப் டியில் கேட்ட சயின்ஸ் கொஷின். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக அதில் வர சம்மு, அந்த இப்போ பவர்னா இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா பவரோட யூனிட் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் அதோட யூனிட் என்ன, அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஃபார்முலா என்ன, பவர் ஈக்குவல் டு v இன்ட்டு ஐன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அது மாதிரி ஓம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓம்ஸ்லாம் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓம்ஸ்லாம் வச்சே சம்மெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. v ஈக்குவல் டு ஐஆர் தான். ஸோ இந்த விஐயும் ஐயையும் எப்படி மாற்றி போட்டால் சம்மெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இதில் வந்து இந்த குவிய நீளம், வளைவு ஆரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சம் சொன்னேன் தெரியுமா, குவிய நீளம், வளைவு ஆரம். இந்த ஒரு சம்மில் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்தே ஒரு 2 கொஷின் வரலாம். குவிய நீளம் கண்டுபிடிக்க மாதிரி, வளைவு ஆரம் கண்டுபிடிக்க மாதிரி, உருப்பெருக்கம் கண்டுபிடிக்க மாதிரி கேட்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பியின் மின்தடை. ஸோ இது எல்லாமே நான் மொத்தமாக ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு ஒரு பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃபை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளோட சயின்ஸ் அண்ட் ஜிஏ பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.